பாகிஸ்தானை முழுவதுமாக கலட்டி விட்டதா அமெரிக்கா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தானது பிரான்ஸ் நாட்டில். இந்த ஒப்பந்தம் டெம்பரவரி தான். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு இன்னும் 60 நாள் இருக்கு அப்படின்னு ஆச்சரியமான தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப் மோடி அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ ஒரு கொலையாளி அப்படின்னு இந்திய பிரதமரை பார்த்து பேசியிருக்காரு. இந்தியர்கள் எல்லாருக்கும் கோபம் வந்து அமெரிக்காவுக்கு போய் போர் தொடுக்க முடியுமா என்ன? பதிலுக்கு மோடி என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? நீங்க இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருங்கடா, நான் வேற ஒரு பாதையில போறேன் அப்படின்னு சீனா இன்னொரு ரூட்டை கையில எடுத்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய துருக்கியும் யுஏஇயும் அவங்க ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல? ஒட்டுமொத்த உலக செய்திகளின் வடிவமாய் வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஆட்டோட கழுத்தை அறுக்கிறது கசாப்பு கடைக்கு தான் போகுங்கிறது யதார்த்தமான உண்மைதான். ஆனால் அது எந்த இடத்துல வச்சு பலி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் வச்சு கையெழுத்தாகும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பெரிய அளவில் ஆசையோடு இருந்தார். ஆனால் கையெழுத்தாயிருக்கிறது எங்க தெரியுமா? G7 மாநாட்டில் பிரான்ஸ்ல நடந்ததுல அதில் 2வது நாள் மீட்டிங்ல வச்சு கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். பிரான்ஸ் சாதிச்சு காட்டியிருக்கு, பாகிஸ்தான் வழுக்கி விழுந்திருக்கு. யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற கதையா தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் துருக்கியும் மேற்கொண்டிருக்கக்கூடிய மத்தியஸ்தம் அப்படிங்கிறது இங்க தோல்வியில முடிஞ்சிருக்கு. ஈரானுக்கு முழுமையாக பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் ஒண்ணு இஸ்ரேல் மூலியமா அமெரிக்காவுக்கு தகவலா கிடைச்சிருக்கலாம். அதன் காரணமா தான் ட்ரம்ப் டிஜிட்டல் சிக்னேச்சர் முறையில ஒரு பெரியதொரு ஒப்பந்தத்துல பிரான்ஸ் நாட்டில் வச்சு கையெழுத்து போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய தருணம் இருக்கே, ஐயோ அப்பப்பா ட்ரம்பினுடைய அந்த சைனை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. வீடியோ காட்சிகள் மூலியமா நம்ம அதை பார்க்க முடியுது. பக்கத்துல ஊர்சுலா, இந்த பக்கம் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மேக்ரான் அவர்கள் நேட்டோ நாடுகளை கைகழுவி விட்டுட்டாரு அப்படின்னு ட்ரம்ப் மேல கோபமா இருந்தாங்க 32 நாடுகளும். ஆனா அவங்க எல்லாரையும் குளிர்விக்கிற மாதிரி இப்போ ஒரு ஸ்வீட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை உலகத்துக்கு சொல்லியிருக்காரு. நான் நேட்டோ நாடுகளையும் கைவிடல, ஈரான் மீதான ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தானுக்கு தார வார்க்கல, எல்லாமே உங்க கூட தாண்டா, சிகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ பிரான்சின் பக்கம் சாஞ்சிருக்காரு. பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த பாகிஸ்தான் இப்போ ரூம்ல உட்கார்ந்து அழுகிற நிலைமைக்கு போயிருக்கு. காரணம் என்னன்னா, ஷெபாஸ் ஷெரீப்பினுடைய கனவு செதஞ்சிருச்சு. எல்லா நாடுகளும் கடன் கொடுப்பாங்க, நம்ம நாட்டில் வச்சு மத்தியஸ்தம் பண்ணா நமக்கும் பேரு கிடைக்கும், இந்தியா பக்கமும் பெருமையா சொல்லிக்கலாம், கையெழுத்தானது பாகிஸ்தான்ல அப்படின்னு பெருமை பொங்க பேசலான்னு இருந்தனே, இப்படி தலையில மண்ணள்ளி போட்டு விட்டாங்களே அப்படின்னு நிச்சயமா பாகிஸ்தானுடைய ஷெபாஸ் ஷெரீப் தன்னுடைய டாய்லெட்ல உட்கார்ந்து அழுவார். எது எப்படியோ ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு. இந்த ஒப்பந்தத்துல குறிப்பிடத்தக்க அம்சங்கள் 14 பாயிண்ட் இருக்குல்ல, அதுல ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா, முதற்காரியமா உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி, இது ஒரு டெம்பரவரியான ஒப்பந்தம் தான். இது 60 நாட்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். இந்த 60 நாட்கள்ல ஒப்பந்தத்தை மீறக்கூடிய வகையில ஈரானோ அமெரிக்காவோ நடந்துகிட்டாங்கன்னா இந்த ஒப்பந்தம் மறுபடியும் குப்பைக்கு போகும், மறுபடியும் போர் நடக்கும். இந்த 60 நாள்ல அப்படி என்னதான் கண்டிஷன் கேட்டா, ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது, அவங்களே வச்சுக்கலாம், ஆனா அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு அதுக்குள்ள இருக்கு. டிஜிட்டல் சிக்னேச்சர் முறையில ட்ரம்ப் கையெழுத்து போட்ட அந்த தருணம் ரொம்ப அழகான தருணம். ஈரானுடைய தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் கலிபாப் அவர் கையெழுத்து போட்டதா ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு புறம் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் தான் கையெழுத்து போட்டாரு அப்படிங்கிறது தொடர்பான இமேஜ் ஒன்னு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் சைடு டிஜிட்டல் சிக்னேச்சர் யார் கையெழுத்து போட்டாங்கிற விவரம் தெரிய வரல. ஆனா ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி ஈரான் டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை மட்டும் பொதுப்படையா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பக்கம் கையெழுத்து போட்டிருக்காரு ட்ரம்ப், அதை உறுதிப்பட நம்பலாம். இன்னொரு பக்கம் ஈரான் சைடுல யாரு அதிகாரப்பூர்வ கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் முழுமையாக நமக்கு தெரியல. அப்போ இந்த இறுதி ஒப்பந்தம் எப்போது எட்டப்படும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ள இருக்குல்ல, அது எப்பயுமே ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையில ஒரு தீர்மானம்
தீர்மானம் கொண்டு வரப்படும். அந்த தீர்மானத்தை 2 நாடுகளும் அங்கீகரிச்சாங்க அப்படின்னா ஐநாவில் போய் கையெழுத்து போட வேண்டிய சிச்சுவேஷன் உருவாகும். அது ஜெனீவாவில் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எப்பயுமே பிரச்சனையாவே இருக்கே, அதை என்ன பண்ண போறாங்க? ஈரான் ஆயுதங்கள் வச்சுக்கிறதுக்கு அமெரிக்கா சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களான்னு கேட்டா ஆமா. ஈரான் ஹைபர்சோனிக் மிசைல் தயாரிக்கலாம், பாலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கலாம், இதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அணு ஆயுதம் மட்டும் தயாரிக்க கூடாது, இவ்வளவுதான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். சரி, இதுல ஈரானுக்கு எந்த சிரமமுமே இல்லையே, அப்புறம் என்ன ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எப்பயும் போல திறந்து விட்டுறலாம்ல அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலயும் செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க ஈரான். சரி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் எப்பவுமே பிரச்சனையா தான் இருக்கும் இனிமே வரக்கூடிய காலத்துல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு துருக்கியும் சவுதி அரேபியாவும் இப்ப புதியதொரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. கடல் மார்க்கமா போனா தானே பிரச்சனை. சிரியாவையும் ஜோர்டானையும் மட்டும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஓமனுக்கு காசு விட்டு எறிஞ்சோம்னா கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத கடந்த பல ஆண்டுகளா பேசிக்கிட்டு இருக்காங்க UAE. அந்த வகையில சிரியா, ஜோர்டான், ஓமன் வழியாக தங்களையும் இணைக்கக்கூடிய வகையில துருக்கியும் UAEயும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான புதியதொரு ரயில் பாதை திட்டத்தை இப்போ அமல்படுத்த போறாங்க. இந்த ஒப்பந்தம் இப்ப கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ உலகத்தினுடைய வணிகம், சரக்கு, எண்ணெய் மற்றும் வர்த்தக பொருட்கள் எல்லாமே வளைகுடா பகுதியில் இருந்து துருக்கி மற்றும் ஐரோப்பாவுக்கு நேரடியாக நிலத்தின் வழியாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இப்போ உருவாக்கியிருக்காங்க. இனிமே கப்பல் போக்குவரத்து கிடையாது, எல்லாமே தரைவழி போக்குவரத்து தான். வா ஜமாய்க்கலாம் அப்படின்னு இந்த 2 நாடுகளும் கையெழுத்து போட்டு சக்சஸ்ஃபுல்லா அதை ரன் பண்ண போறாங்க. இது முடிகிறதுக்கு இன்னும் 2 ஆண்டு காலம் ஆகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இத்தாலி G7 மீட்டிங்ல மெலோனி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டெக்ரான்ல இருக்கக்கூடிய தனது தூதரகத்தை திறக்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில நாட்டோவில் அங்கத்தினராகவும் G7ல ஒன்னாவும் இருக்கக்கூடிய இந்த இத்தாலிங்கிற நாடு இப்போ டெக்ரான்ல தனது தூதரகத்தை திறந்திருக்காங்கன்னா போர் முடிஞ்சிருச்சுங்கிறத நம்பலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிச்சம் தான் அது. சரி, G7 மீட்டிங்க்கு நம்முடைய ஜியும் தானே போயிருந்தாரு. மோடி அவர்கள் அங்கே போய் என்ன பண்ணாரு 2வது நாள்ல அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு துண்டுச்சீட்டை கையில வச்சுக்கிட்டு இங்க பாருங்களேன் ட்ரம்ப் பக்கத்துல போய் உட்கார்றாரு. ஐயோ, இவன் கை குலுக்க வந்தாலே பட்டையை கலப்புவான், இதுல இப்ப நம்ம இவன்ட்ட தனியா வேற பேசணுமே அப்படின்னு மோடி அவர்கள் நிச்சயமா வருத்தப்பட்டுக்கிட்டே போய் உட்கார்ந்த காட்சிகள் அரங்கேறிச்சு. ஆனா கையில ஒரு பேப்பரோட தான் போயிருந்தாரு. உஷாரா இதுல இருக்கிறத அப்படியே வாச்சிருவோம் அப்படின்னு தான் மோடி அவர்கள் நினைச்சாரு. அப்போ ட்ரம்ப் பெருமையா நினைச்சு பாராட்டு பத்திரம் வாசிச்ச உடனே நம்மளை மன்னிச்சு விட்டுருவாரு அப்படின்னு தான் மோடியும் நினைச்சாரு. ஆனா வாசிச்சு முடிச்ச உடனே தான் தெரிஞ்சது ட்ரம்ப் பொழந்து கட்ட போறாரு அப்படின்னு. இந்தியா மீது யார் போர் தொடுத்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கொக்கரிச்சு பேசினார். ஆகா, ஆரம்பம்லாம் நல்லாதாயா இருக்கு அப்படின்னு மோடியும் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்து ஆரம்பிச்சாரு பாருங்க ட்ரம்ப், மோடியை பார்த்து நீ ஒரு கொலையாளி அப்படின்றாரு. ஐயோ அப்படின்ட்டு மோடி சிரிக்கிறத மெதுவா அப்படியே நிப்பாட்டினாரு. இங்க பக்கத்துல உட்காந்துருக்காரே மோடி, அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான மனுஷன், ஆனா உண்மையிலேயே அவர் ஒரு கொலையாளியை போல கடுமையானவர், அவர் ஒரு கொலையாளி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஆகிய நமக்கு போர் தொடுத்து போய் அமெரிக்காவை பொழந்து கட்டணும்னு தோணுது. இருந்தாலும் சனாதனத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் அமைதியா தான் இருந்தாகணும். அமைதிதான் மோடியுடைய பெருமையை உலக அளவில் நிலைநாட்டும். அப்போ கொலையாளின்னு அவர் சொன்னது, அட போயா, அவரை சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன, 3 மாலுமிகள் இறந்து போனாங்க. அப்பவே மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு தேங்க்ஸ் தானே சொன்னாரு. அப்போ இந்தியர்கள் இறந்து போனா மோடி அவர்கள் தேங்க்ஸ் சொல்றாருன்னா மோடி அவர்களை பார்த்து ட்ரம்ப் அவர்கள் கொலையாளின்னு சொல்லும் போது நம்மளும் ட்ரம்ப் அவர்களுக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும். அதான நியாயம். வெர்சாய் அப்படிங்கிற பிரான்சினுடைய அரண்மனையில வச்சு ஈரானுடைய ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இது பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதோடு நாட்டோ அப்படிங்கிற அந்த டீமுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. ஒரு ராஜதந்திர கையெழுத்துல ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட வச்சிருக்காங்க நாட்டோவை சேர்ந்த நாடுகள். உக்ரைனுக்கு இனிமே ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு ஜெலன்ஸ்கியும் காத்து கிடக்கிறார். மத்திய கிழக்குல ஒரே ஒரு பேரிடியாக வான்வெளி கண்காணிப்பு விமானமான சாப் குளோப்ஸ் அப்படிங்கிற விமானத்தை ஐக்கிய அரபு அமீரகம் இழந்துட்டாங்க. $1 பில்லியன் மதிப்புள்ள இந்த விமானம் $20,000 குறைவா மதிப்புள்ள ஈரானுடைய ட்ரோனால அழிக்கப்பட்டது வருத்தமான செய்தி தான். அந்த காட்சிகள் பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு அழகான விமானத்தை ஈரான் போட்டு உடைச்சிருக்காங்களே அப்படின்னு. பதிலுக்கு G7 மீட்டிங்ல ட்ரம்ப் அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளும் இந்த இடத்துல கவனிக்கக்கூடிய ஒன்று. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய முகமது பின் சகத் அப்படிங்கிற அந்த நபர், அதாவது MBS இருக்கார்ல, அவர் குண்டுகளை வீசியதை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கார். ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒரு அற்புதமான போர் வீரர் கடந்த வாரம் குண்டுகளை வீசி கொண்டிருந்தார் ஈரான் மீது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு ஐக்கிய அரபு அமீரகம் தான் அந்த காரியத்தை செய்தது அப்படின்னு இப்போ போட்டு உடைச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். நீங்கள் எப்படியே சண்டை போட்டுட்டே கிடங்கடா, நான் வேற ஒரு பாதையில் போகிறேன்னு இப்போ சீனா 6000 கிலோ எடை இருக்கக்கூடிய உலகின் அதிக கனமான ட்ரோன் ஒன்றை தயாரித்து அதை சோதனையும் செஞ்சு வெற்றிகரமாக சாதிச்சு காட்டியிருக்கு. கடப்பாவியலா, 2000 கிலோ வெயிட்டை கூட அது தாங்கிட்டு போகுமா? 2000 கிலோவா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. அதில் விமானி கூட இருக்க மாட்டாராம்.
ஐயோ டிரைவர் இல்லாமல் எப்படிடா ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பேசஞ்சர்ஸ்லாம் நினைப்பாங்களே அப்படின்னு கேட்டால், ஆமாம், அதில் பேசஞ்சர்ஸ் பயணம் செய்யலாம், பொருட்களை ஏற்றிட்டு போகலாம். மணிக்கு 550 கிலோமீட்டர் வேகத்தில் அது பறக்குமா, ஒரே நேரத்தில் 4000 கிலோமீட்டர் பயணிக்குமா, சோதனை ஓட்டத்தில் 7200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எந்த விதமான இடையூறுமே இல்லாமல் ட்ராவல் பண்ணியிருக்கான். இப்படி அரசினுடைய அனுமதியோடு அதை இயக்க ஆரம்பித்தாங்கன்னா இது இராணுவத்திலையும் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. எவனாவது இனிமேல் சீனா பக்கம் போருக்கு வருவீங்க அப்படின்னு சின்ன மூக்குக்காரங்க இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிரிப்பா அவங்களுக்கு தான் அது வராதே அப்படின்னு கேட்டால், ஜி ஜின்பிங் அவர்கள் முறைச்சு பார்த்துருக்கீங்க, சிரிக்கிறதுக்கான காலகட்டம் இதுதான் அப்படின்னு சீனர்கள் பெருமை பொங்க பேசிக்கிறாங்க. எது எப்படியோ இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் பொறுமையாக இருப்போம். இந்த 60 நாளைக்குள்ள ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில பஞ்சாயத்து எதுவும் ஏற்படாமல் இருந்துச்சுன்னா இறுதி ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் சபையில் கையெழுத்தாகும். ஆனால் இஸ்ரேல் சும்மா இருக்க மாட்டாங்க. லெபனானில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி பிரச்சனையை தீவிரமாக்குவாங்க. ஏன்னா லெபனானும் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே தான் வருது. லெபனானை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குனாங்கன்னா ஈரான் பதிலடி கொடுக்கும், இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகிடும். இதுதான் இஸ்ரேலுடைய பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.